அங்கே இருந்த 7 மாதத்தில் அல்லது புலிகளோடு உங்களுக்கு இருந்த அந்த அமைப்போடு உங்களுக்கு இருந்த இடத்துல ஒரு இன்னொரு அம்சம் என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரோடு முரண்படுறது அப்படின்னு ஒன்று எடுத்துறாரு. பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வைக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் தான் உங்களை இப்போ பேச வைக்குதா? பெரியார் அவர் விமர்சிக்கிறாருங்கிறது ஒரு காரணமாக வருதா? பெரியாரை இவர் சொல்லி கம்பேர் பண்ணுறது, இவர் சொல்கிற இவர் மதிக்கும் பெரிதாக மதிக்கக்கூடிய பிரபாகரன் அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்து இப்படி இவர் சொல்கிறத கேட்டிருந்தா, அப்படி ஒரு உயிரோடு இருந்தால் இப்படி ஒரு ஆளவே ஆயிருக்க மாட்டார், அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இவரோட நிலைமை என்னன்னு தெரியும். ஏன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு ஒரு கொள்கையை தான் அங்கே மேதகு பிரபாகரன் வேறு வடிவங்களில் கொண்டு போய் சேர்த்தார். பிரபாகரன் விமர்சித்தாரா, ஏற்காமல் இருந்தாரா, முரண்பட்டாரா இல்லை அதை? ஏன்னா அவர் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விடுதலை புலிகள்ன்ற கட்டமைப்பு இன்னைக்கு இல்லை. அதாவது ஆயுத போராட்டமா அந்த களத்தில் இல்லையே தவிர்த்து வெளியில் இயங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முதல் நாள்ல இருந்து இறுதி யுத்தம் நடந்த வரைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும் இந்த திராவிட கொள்கைகள் பேசக்கூடிய இல்லை பெரியார் கொள்கைகள் பேசக்கூடிய இந்த பெரியார் அமைப்புகள்ல இருந்து வந்தவங்களால மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளால் அவ்வளோ தூரம் இயங்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த மக்கள் கிட்ட போயிருக்கு, இன்க்ளூடிங் சீமானுக்கு போயிருக்கு, பிரபாகரன் ஒன்று போயிருக்கு சேர்ந்தது அப்படின்னாலே அதுக்கு பெரியார் அமைப்புகள் தானே காரணம்.